திரு சுஜாதா அவர்கள் எழுதிய கிரைம் த்ரில்லர் நாவல் கணேஷ் வசந்த் துப்பறியும் வசந்த் 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 துப்பறியும் நாவல். அதனுடைய பகுதி இந்த வீடியோல இருந்து ஆரம்பிக்குது. கேட்கலாமா? இந்த நாவலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தொடர்கதை புத்தகமாக வெளிவந்தப்போ சுஜாதா அவர்கள் ஒரு முன்னுரை எழுதியிருந்தாரு. அதை பார்த்துட்டு பகுதி 1 போலாம். வசந்த் முதலில் என் கதைகளில் தோன்றியது பிரியாவின் ஆரம்ப அத்தியாயத்தில்தான். அதில் கணேஷ் லண்டன் புறப்பட்ட போது கூடவே வசந்தை ஏனோ நான் அனுப்பவில்லை. கணேஷ் தனியாக தோன்றினார். என் முதல் நாவலில் இருந்தே குற்றக்கதைகள் எழுதும் போது வழக்கறிஞர் வழக்குரைஞர்கள் இருப்பது சௌகரியம். குற்றத்தின் பல அம்சங்களை விவாதிக்கும் போது இருவர் இருப்பது இன்னும் சௌரியம். இவ்விருவரும் மாறுபட்ட குணமுள்ளவர்களாக இருப்பது இன்னும் வசதி. அந்த விதத்தில் கணேஷை சீனியராக ஒரு பண்பட்ட சற்று வயதான புத்தி கூர்மையுள்ள லாயராகவும் வசந்தை விளையாட்டு போக்குள்ள இளம் உதவியாளனாகவும் அமைத்தேன். காதல் கல்யாணம் என்பதெல்லாம் வைத்து கதைகளை குழப்பவில்லை. வசந்த் பெண்களை பார்த்தால் லேசாக அசடு வழிவதோடு சரி. கணேஷ் வசந்த் கதைகள் இவ்வாறுதான் துவங்கின. இருவரில் வசந்தை இளைஞர்களுக்கும் கணேஷை புத்திசாலிகளுக்கும் பிடித்து போனது. இருவரும் சேர்ந்து பல குற்றங்களை, சமூக விரோத செயல்களை, பெண்களுக்கு இழைக்கப்படும் அநியாயங்களை எதிர்த்து வாதாடி நியாயம் செய்கிறார்கள். இந்த கதை கல்கி பத்திரிகையில் தொடராக வந்தபோது அந்த கதையில் சொல்லியிருந்தபடி சரித்திர ஆராய்ச்சி கூட செய்கிறார்கள். வசந்த் முதலில் தோன்றி 30 ஆண்டுகள் ஆகின்றன. இன்றும் இளமை மாறாமல் இருக்கிறான். பெயர் மட்டும் இப்போது வசந்த் என்று எழுதுகிறேன். இருவருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. அதே தம்புசெட்டி தெரு ஆபீஸில் தான் இருக்கிறார்கள். கார் தான் மாறியிருக்கிறது. ஆனால் குற்றங்கள் ஓயவில்லை. இப்படிக்கு சுஜாதா. அக்டோபர் 2005. சோ இந்த கதை தொடர்கதையாக வந்தது 2000. ஓகேவா? இப்ப கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. சுந்தர சோழன் தனது மூத்த புதல்வனது வீரச் செயலையும் ஆற்றலையும் உணர்ந்து கிபி 966 அவனுக்கு இளவரசு பட்டம் கட்டினான். மற்றொரு மகனாகிய அருள்மொழி தேவன் என்பவனே பின்னர் எத்திசையும் புகழ் பரப்பி இனிது வாழ்ந்த முதல் ராஜராஜ சோழன் ஆவான். எஸ்டேட் டியூட்டி ஆக்டில் ஆழ்ந்திருந்த கணேஷ் எரிச்சலுடன் நிமிர்ந்து பார்த்து, வசந்த், இப்ப நிறுத்த போறியே இல்லையா என்று கூறினான். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது பாஸ். இந்த ஆதித்ய கரிகாலன் 969 க்ளோஸ். 4 பேர் சேர்ந்து ஆளை தீர்த்துட்டாங்க. இதுல ஒரு பெரிய சஸ்பென்ஸ் கதையே இருக்கு பாஸ். உத்தம சோழன் ஏன் அந்த 4 பேருக்கும் தண்டனை கொடுக்கல? அதுலதான் பாஸ் இருக்கும் மர்மம். டேய் வசந்த், நிஜமா சொல்லு, திடீர்னு உனக்கு ஏன் சரித்திரத்துல இத்தனை ஈடுபாடு? என்ன பண்றது பாஸ், சரித்திர கதையெல்லாம் இப்ப படக்குன்னு நிறுத்திடுறானுங்களே. அதான் சொந்தமாவே படிச்சுக்கலாம்னுட்டு எல்லா காரியங்களையும் சொந்தமா செஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? அதான் பாஸ். ஏய், நிஜமாவே உனக்கு சரித்திரத்துல இன்ட்ரெஸ்டா? பின்ன நான் நம்பல. ஏதாவது சரித்திரம் படிக்கிற பொண்ண சைட் அடிக்கிறியா? நடு சென்டர்ல குத்திட்டீங்களே பாஸ். நான் சரித்திரம் படிக்கிறதுக்கு காரணம் ஒரு பொண்ணு இல்ல, அவளோட அப்பா. சரிதான், அப்ப பொம்பளை விஷயம்தான், கரெக்டா? இல்ல பாஸ், காதல், தெய்வீக காதல். மூத்தவர் சம்மதியில் வதுவை முறைகள் பின்பு செய்வோம். காத்திருப்பேனோடி, இது பார் கன்னத்து முத்தம் ஒன்று என்றான் வசந்த். ஏண்டா பாரதிய கோட் பண்றதுக்கு வேற எதுவுமே வரி அகப்படலையா? சும்மாவா பாடியிருக்கார் மகா கவி? தலைப்பாவை விளக்கி தலையை தடவி கொடுக்கணும் போல இருக்கு பாஸ். அவர் சொல்ற அதே நிலைதான் எனக்கும் இப்ப பாஸ். ஐ எம் இன் லவ். வித் வாட்? வித் என் ஏஞ்சல். அவ பேரு இனியா. இனியா என்ன பேரு? நாக்குல ஒரு ஓட்டு ஓட்டி பாருங்க, தித்திப்பா இல்ல பாஸ்? இனியா, அவளை நான் கல்யாணம் செஞ்சுக்க தீர்மானிச்சுட்டேன் பாஸ். டேய், இந்த வாக்கியத்தை நான் உங்ககிட்ட இருந்து அடிக்கடி கேட்டுட்டேன் பாஸ். இந்த தடவை எந்த நூற்றாண்டிலும் செலாவணி ஆகும் தெய்வீக காதல் பாஸ். லைலா மஜ்னு எங்களை பார்த்து வாத்தியாரே உஸ்தாத், நாங்க அற்பர்கள், வேற கலவிக்கு போறோம்னு சைட் வாங்கிடுவாங்க பாருங்க. அப்படி ஒரு உக்கரமான காதல். லைலா, லைலா, தம் 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 தம்
என்று மானசீக ட்ரம் அடிக்க துவங்கினாள் வசந்த். கணேஷ் தலையில் அடித்துக்கொண்டு, அப்ப நிஜமாவே கல்யாணமா என்று கேட்டான். ஷூர் பாஸ், நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கோங்களேன், பயப்படாதீங்க, அன்னைய சைட் அடிக்க மாட்டேனா. சீனியர், நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களுக்காக ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணட்டுமா? வேண்டாண்டா, சும்மா பண்ணிக்கங்க பாஸ், ஜரிகை வேட்டியெல்லாம் கொடுப்பாங்க, கூட ஒரு பொண்ணையும் கொடுப்பாங்க, அதான் ட்ரபுள். நான் ஒரு கன்ஃபார்ம்டு பேச்சுலர். உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா பாஸ்? கேட்காத, என்ன கேட்பேன்னு தெரியும். அப்ப உங்க பதில்? ஆஹா, இன்னும் இல்ல. இந்த ரீல் நம்ம கிட்ட விடாதீங்க பாஸ். கியர் காட் என்ன சொன்னான் தெரியுமா? அது யாரா கியர் காட்? எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட் ரைட்டர் பாஸ். இந்த மாதிரி கதம்பமா உதவாக்கரைய ஏதாவது படிச்சுட்டே இரு. எஸ்டேட் டியூட்டி ஆக்ட மட்டும் படிக்காத. அதையும் படிச்சிருக்கேன் பாஸ். செக்ஷன் 25 சொல்லட்டுமா? கண்டிஷன்ஸ் ஃபார் எக்ஸம்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் செட்டில்டு ப்ராப்பர்ட்டி. ஹோல்ட் ஆன், டெலிபோன் அடிக்குது பாரு. வசந்த் டெலிபோனை நோக்கி ஓடினான். அவ்வளவுதான் இருக்கும். ஹலோ, மறுமுனை மிஸ்டர் வசந்த் பிளீஸ். இனியா, என் இனியா, இன்னி, ஓ மை ஸ்வீட்டி, பாய், வசந்த காலம் வழங்கிய நன்கொடையே என்று வர்ணித்தான் வசந்த். கணேஷ் மறுபடியும் தலையில் அடித்துக் கொண்டான். இன்னைக்கு வரலாமா? அப்பா எப்படி இருக்கார்? கடிப்பாரா? சேச்சே, நான் சொல்லி வச்சிருக்கேன் வசந்த். எத்தனை மணிக்கு வர்றீங்க? ராகு காலம் முடிஞ்ச கையோட 6 மணிக்கு. சரித்திரம் படிச்சிருக்கீங்களா வசந்த்? ஏதாவது அதை பத்தி பேசுவீங்களா? தாராளமா இனியா. லேட்டர் சோளாஸ் விளையாடுவேன். மலையனூர் ரேவதாச கிராம வித்தன் யாருன்னு கேளு. கேட்க மாட்டேன், ஏதாவது வந்து உளராதீங்க. அப்பா லேட்டர் சோளாஸ்ல PhD வாங்கி இருக்கார். கவலையே படாத, அவர் அப்படியே ஜெயமாலினி மாதிரி கவர்ச்சி பண்ணிடுறேன். ஆமா, எத்தனை மணிக்கு எழுந்த? எப்ப பல் தேய்ச்ச? எல்லாம் சொல்லு டியர். கணேஷ் அவன் மேல் புஸ்தகத்தை எறிந்தான். அப்புறம் நீ என்ன படிக்கிற? பால்வீதி. சபாஸ், எனக்கும் அப்துல் ரஹ்மான ரொம்ப பிடிக்கும். மெழுகு வஸ்தைய பத்தி பாடியிருக்கார் பாரு. இருட்டை மதம் மாற்ற சுடர் நாவால் உபதேசிக்கும் பாதிரிகள் அப்படின்னு. பென்டாஸ்டிக். கணேஷை பார்த்து கண்ணடித்தான். அப்ப வந்துடவா? அது என்ன படக் படக்குன்னு சத்தம் கேக்குது? சரி, குட் பை இன்னி. கணேஷ் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அதாவது அவ அப்பாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு சரித்திரம் படிச்சுட்டு 2-3 சோழன் பேரை வச்சுக்கிட்டு கதை பண்ண போறியாக்கும் வசந்த். அதான் பாஸ் சினேரியோ. உங்க ஆசீர்வாதங்கள் தேவை சீனியர். உருப்பட மாட்டேடா நீ. எங்க அப்பா கூட அப்படிதான் சொன்னார். சாந்தி அடைவதாக. அந்த பொண்ணோட அப்பா யாரு? பேராசிரியர் அப்பாதுரை. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சரித்திரத்துறை PhD பேராசிரியர். அவரை ஏமாத்த போறியாடா நீ? நிச்சயம் உன் ஃப்ளஃப் எல்லாம் தெரிஞ்சிடும் அவருக்கு. மாட்டேன்னு சொல்லிடுவார். பாஸ், அப்படி மாட்டேன்னு சொல்லிட்டா எங்க காதுல வெட்டிட முடியுமா என்ன? வேலிக்கு வெளியே தலையை நீட்டிய என் கிளைகளை வெட்டிய தோட்டக்காரனே, வேலிக்கு அடியில் நழுவும் என் வேர்களை என்ன செய்வாய்? இன்னொரு முறை எங்கிட்ட அப்துல் ரஹ்மான வச்சு பயம் காட்டின, உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். பாஸ், ஒரு 2 ஹவர் பர்மிஷன் கிடைக்குமா? ஒளிஞ்சு போட. வசந்த் சாயம் போன வி ஜீன்ஸும் T-ஷர்ட்டும் அணிந்து கொண்டு கண்ணாடியில் ஒரு முறை தலையை களைத்து கொண்டு புறப்பட்டான். கார் எடுத்துக்கிட்டு போகட்டுமா பாஸ்? சரிடா, 7 மணிக்குள்ள வந்துரு. கடற்கரையில் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு எதிரில் தனித்தனியான வீடுகளில் ஒன்று பேராசிரியர் அப்பாதுரை என்றது. வசந்த் துள்ளி இறங்கி மணி பார்த்தான். 6:05. ஞாயிறு 21 என்றது. LCD வாசலில் பெண் சாமரம் போன்ற பாமரேரியன் ஒன்று ஓடி வந்து சின்ன குரலில் குரைத்தது. ஹலோ ஜூடி, அப்பா இருக்காரா என்று கேட்டான். நாய் தோட்டத்திற்கு ஓடியது. மணி அடித்தான். காத்திருந்தான். தலையை மறுபடி களைத்துக் கொண்டான். 1 மினிட் என்று உள்ளே இருந்து வசந்துக்கு புல்லாங்குழல் ஒலித்தது. உனக்காக 1 வருஷம் காத்திருப்பே இன்னி. காரை திருப்பி கொடுக்கணும், அவ்வளவுதான். வசந்த் உலகின் உச்சியில் இருந்தான். மனதுக்குள் பாப் சங்கீதம் ஒலித்தது. அதற்கேற்ப மெலிதாக நடனமாடினான். கதவு திறந்தது. இனியா, ஓ மை ஸ்வீட். வசந்த் திடுக்கிட்டு நின்றான். என்ன இனியா, என்னாச்சு? அந்த பெண் கண்ணில் கண்ணீருடன் நின்றாள். என்ன இனியா, வெங்காயம் நறுக்குனியா என்று கேட்டான் வசந்த். வசந்த், நல்ல வேளை நீங்க வந்தீங்க. என் அப்பாவை காணோம். என்னது காணோமா?
இன்னைக்கு பார்த்தா மணி 6 தானே ஆறுது. பஸ் பிடிச்சு வர லேட் ஆகும். உட்காரு, கவலைப்படாத இனி. இனியா சட்டை பேண்ட் அணிந்து தலையை அலைய விட்டு இருந்தாள். 18 வயது இருக்கும் அவளுக்கு. சின்ன மூக்கை அடிக்கடி சிந்திக் கொண்டு அழுது கொண்டிருந்தாள். கன்னங்கள் அழுகையாலும் அழகாலும் சிவந்திருந்தன. காலையில யூனிவர்சிட்டிக்கு கிளம்பி போனாரு. சரியா 4:30க்கு வந்துருவாரு. இப்ப 6 ஆச்சே, இன்னும் வரலையேன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி பார்த்தேன். அவரு இன்னைக்கு வரவே இல்லையா அங்க. உறவுக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போன் செஞ்சுட்டேன் வசந்த், எங்கேயும் போகலையா. எங்கேயாவது லைப்ரரியில உட்கார்ந்துகிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பார். இத பாரு, நீ அழுதா எனக்கு நெஞ்சில 1000 ஈட்டிகளை தீட்டி வச்சு குத்துற மாதிரி இருக்கு. அழாத நீ பிளீஸ். சரி, ஒரு ஜோக் சொல்லட்டுமானா? ஒரு ஊர்ல ஒரு கணவனும் மனைவியுமா. இனியா அவன் சொன்னதை கவனிக்காமல், என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டார் வசந்த். இன்னைக்கு லைப்ரரி கிடையாது வசந்த். எனக்கு என்னவோ கவலையா இருக்கு என்றாள் வருத்தத்துடன். கவலைப்படாதே இனி, நான் வந்துட்டேன்ல. எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தான் வீட்டுக்கே போவேன். நிஜமா வசந்த்? ஆமா நிஜமா. சற்று ஆறுதல் அடைந்து, உட்காருங்க. என்ன வசந்த நீங்க சாப்பிடுறீங்க என்று கேட்டாள். கொஞ்சம் கெச்சப் தொட்டுண்டு உன்னையே சாப்பிடலாம்னு தோணுது. இத பாரு, இனிமே நீ அழாத, அழக்கூடாது. அழுதா உன்னுடைய அழகு ஜாஸ்தி ஆகிறது. என் இதயம் சாந்தினி சௌ புறா மாதிரி படக்கிறது. அந்த ஜோக்க சொல்லி முடிக்கட்டுமா? வேண்டாம், உங்க ஜோக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இது ரொம்ப கிளீன். ஒரு கணவனும் மனைவியும் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போனாங்களாம். வேண்டாம் வசந்த், வேண்டவே வேண்டாம். அப்ப அவளோட பழைய காதலனும் வந்துட்டானா. அப்போது டெலிபோன் ஒலித்தது. இனியா அப்பாவா தான் இருக்கும் என்று டெலிபோனை எடுக்க ஓடினாள். இனியா, நான் தான் அப்பா பேசுறேன். பதற்றத்தில், பா அப்பா எங்க இருக்கீங்க, என்னாச்சு என்றாள் அவள். அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இனியா, நீ தனியா இருக்கியா? இல்லப்பா, வசந்த் கூட இருக்கார். ஹலோ சார் என்று வசந்த் இங்கிருந்தே இறைந்தான். குட் ஈவினிங். இத பாரு இனியா, நீ ஒரு காரியம் பண்ணு. அவங்கிட்ட எதுவும் சொல்லாத. என்ன? ஒன்னும் சொல்லாம அலமாரியில மேல் தட்டுல அட்டையில கிளிப்பு குத்தி ஒரு கட்டுரை எழுதி வச்சிருக்கேன். ராஜராஜன் கிணறுன்னு ஒரு கட்டுரை. டைட்டில நல்லா பாரு. பார்த்து அப்படியே அந்த காகிதங்களை ஒரு கவர்ல போட்டு எங்க வரணும்னு அவர் அங்கே யாரிடமாவது கேட்டது அவளுக்கு கேட்டது. பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வா. என்ன? சொன்னதை செய் இனியா. என்னப்பா, நீங்க ஏதாவது ஆபத்துல இருக்கீங்களா? அழாதே மகளே, ஒரு இக்கட்டுல அகப்பட்டு இருக்கேனா. அவ்வளவுதான், நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் வீட்டுக்கு வந்துருவேன். அங்க வந்து உங்களை அழைச்சிட்டு போகட்டுமாப்பா? வேண்டாமா, நானே வந்துருவேன். அதை மட்டும் சீக்கிரம் கொண்டு வா. அப்பா! டக்கென்று டெலிபோன் வெட்டப்பட்டது. என்ன இன்னி என்றான் வசந்த். இனியா உடனே அலமாரிக்கு சென்று தேட ஆரம்பித்தாள். ராஜராஜன் கிணறு, ராஜராஜன் கிணறு என்று சொல்லிக் கொண்டே. ராஜராஜன் கிணறா? வசந்த், கார் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா. ஏன் இனியா? இந்த கட்டுரைய பல்லாவரத்துல கொண்டு போய் சேர்க்கணும். என்ன கட்டுரை? என்ன பல்லாவரம்? ராஜராஜன் கிணறு. புரியும்படியா பேசேன். உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அப்பா சொல்லி இருக்கார் வசந்த். வாங்க, நாம உடனே போகலாம். எங்க? ராஜராஜன் கிணறுக்கு. ஐ மீன் பல்லாவரத்துக்கு. ஐயோ, என்னது? திடீர்னு பாய பிராண்ட ஆரம்பிச்சிட்ட? வசந்த், அப்பா ஆபத்துல இருக்கார். ராஜராஜன் கிணத்துலயா? இப்ப வரப்போறியே இல்லையா என்று அவள் கத்தினாள். வசந்த் ஒன்றும் புரியாமல் காரை நோக்கி சென்றான். அத்தியாயம் 2. ஸ்டீரிங்கில் உட்கார்ந்து ஸ்டார்டரை கிறுக்கி காரை விரட்டிய வசந்த், இனியா, என் நெத்தியில கவலை ரேகைகள் படிஞ்சிருக்கே, கவனிச்சியோ என்று கேட்டான். வசந்த், எனக்கும் கவலையாதான் இருக்கு என்றாள் இனியா வருத்தத்துடன். மெட்ராஸ்ல நடு சென்ட்ரல்ல இருந்த ஆளுக்கு பல்லாவரத்துல என்ன வேலை? அந்த கல்ல உடைப்பாங்களே தவிர கல்வெட்டு எதுவும் கிடையாது அங்க. புரியலையே. அப்புறம் இது என்ன கட்டுரை? ராஜராஜன் கிணறு. கொஞ்சம் சாம்பிள் படி பார்க்கலாம். இனியா சற்று தடுமாற்றத்துடன் கையில் இருந்த கட்டுரையை படித்தாள். ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கொள காந்தலூர் சாலையும் களமறுத்தருளி வேங்கை நாடும் கங்கபாடியும் நாளம்பாடியும் தடிகை பாடியும் நாயுடுகால் பாடியும். ஹோல்டன், நிறுத்து, காரு உதறுது. சரி, கட்டர பூரா பாடியா? ஆராய்ச்சி குறிப்புகள் இருக்கு வசந்த்.
சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வால்யூம் 3 நம்பர் 44 ஆன். ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உங்க அப்பா தினப்படி இப்படிதான் எழுதிக்கிட்டு இருப்பாரா? ஆமா வசந்த், நான் ஆடுறேன் பாரு. ஐ ஸ்வே. இதெல்லாம் யாரு படிக்கிறாங்க அவரை தவிர? ஏன், நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க. முதல்ல அப்பாவை சந்திக்கலாமா? அதானே என்று வசந்த் காரை மிதித்தான். ஒரு அனகாபுத்தூர் பஸ்ஸை சாப்பிட்டு விட்டு 100 என்றது முள். என் ஜாதக ராசி. இடது பக்கம் காதலி, கார், ஏகாந்தமாக மவுண்ட் ரோடு. ஆனால் பேச்சு என்னவோ ராஜராஜன் கிணறு. பல்லாவரத்துல எங்க என்று கேட்டான் வசந்த். ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வர சொல்லி இருக்காரு வசந்த். அப்பா குரல்ல பதட்டம் இருந்துச்சு. பக்கத்துல யாரோ இருந்து சொல்லி கொடுத்தாப்புல பேசினாரு. ஒருவேளை கிட்னாப் பண்ணிருப்பாங்களோ அவரை. கிட்னாப்பா? ஒரு பாட்டம் ஸ்வத்திஸ்ரீ ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வத்தை அளந்து விட்டார்னா கேள்வி கேட்காம பார்ட்டி வீட்டுல கொண்டு வந்து அவரை சேர்த்துருவாங்க. வசந்த், ராத்திரிக்குள்ள அப்பா திரும்பி வந்து சேரலனா? ஆஹா, ராத்திரி நீயும் நானும் தனியே இருக்க கூடாது. விளக்கு அணியும், மழை பெய்யும், அப்புறம் ஐவி சசி படம் மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு மேலன்னு ஆயிடும். என் கருப்பு என்ன ஆகிறது? பேசாம என்னோட உறவுக்காரங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன் உன்ன. வசந்த், நீங்க எப்ப சீரியஸா பேசுவீங்க சொல்லுங்க. கவலைப்படாத கண்ணே, வாழ்க்கையில எதையுமே சீரியஸா எடுத்துக்காத. நேத்திக்கு இருக்கிறவன் இன்னைக்கு இல்ல. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகன்னு வள்ளுவர் சும்மாவா சொன்னார்? சரி பாரு, பல்லாவரம் வந்துருச்சு. வசந்த் பல்லாவரம் ரயில் நிலையத்தின் வாசலில் காரை நிறுத்தி, நீ அப்பா வர்றாரா பாரு, நான் குட்டியா ஒரு தம் அடிச்சிட்டு வரேன் என்று காருக்கு வெளியே வந்தான். மின்சார ரயில் ஒன்று வந்து நிற்க ஸ்டேஷன் வாசல் ஜன உயிர் பெற்றது. இருட்டி விட்டது. சைக்கிள் ஸ்டாண்டில் வண்டிகளை விடுவித்துக் கொண்டு மனைவிகளை நோக்கி டிஃபன் பாக்ஸுடன் பலர் சென்றார்கள். 2 இந்திய பிரஜைகள், வயது 4 இருந்து 6 வரை, பிச்சைக்கு ஆயத்தமானார்கள். மண்ணெண்ணெய் விளக்கில் பலாச்சுளைகள் கூப்பிட்டன. வசந்த் சற்று அவசரமாக சிகரெட்டை இழுத்தான். கடையில் தொங்கிய காமத்தி என்று பின் குத்தின புத்தகத்தை சற்று பிரித்தான். ஜெயஹேமா தன்மா வரைதான் படிக்க முடிந்தது. அதற்குள் வசந்த் வசந்த் என்று குரல் கேட்டு திரும்பினான். இனியா காருக்கு வெளியே படபடப்புடன் நின்று கொண்டு கையை உதறி கொண்டிருந்தாள். வசந்த் அவள் அருகே வந்தான். என்ன இனி, ஏன் கூப்பிட்ட? புடிங்க, அந்த ஆளை புடிங்க என்று கத்தினாள். எந்த ஆள? அதோ ஓடுறான் பாருங்க, கட்டுரைய லபக்குன்னு என்கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டு ஓடுறான். வசந்த் அவள் காட்டிய திசையில் பார்த்தான். ஸ்டேஷனை விட்டு விலகின பாதையில் ஒருவன் ஓடுவது தெரிந்தது. வசந்த் அவனை துரத்தினான். சரசரவென்று நடக்கும், நிற்கும், பேரம் பேசும், சைக்கிள் தள்ளும் ஜனங்களின் ஊடே திறமையாக அவன் ஓடினான். அவன் திரும்பி பார்க்காமல் ஓடுவது தெரிந்தது. அவன் மேல் கண்கள் பதித்து ஓடினான் இவன். ராஜராஜன் கிணறு, பல்லாவரம். அந்த கட்டுரை யாருக்கோ முக்கியம். சே, நான் சிகரெட் குடிக்க இறங்கி இருக்க கூடாது என்று நினைத்து கொண்டான் வசந்த். வசந்த் சாலையின் முனைக்கு வந்து பிரேக் போட்டார் போல நிறுத்தினான். எதிரே சினிமா தியேட்டர், இடது பக்க முனையில் உடுப்பி ஹோட்டல். கோலாகலமாக சாயங்கால வியாபார கடை தெரு வெளிச்சம், லாரிகள், பஸ்ஸுகள். ஆசாமி உடுப்பி ஹோட்டலுக்குள் துடிப்பாக நுழைவதை பார்த்து வசந்த் நேராக அங்கே சென்றான். வாசலில் கல்லா மேஜையில் முதலாளி சில்லறையை எண்ணிக்கொண்டிருக்க ஹால் பூராவும் டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். காற்றில் விவித பாரதியும் ஊதுபத்தி மனமும் கலந்திருந்தது. மெர்க்குரி விளக்கின் மேல்தட்டு இனிப்புகள் காத்திருந்தன. வசந்த் அந்த வட்டாரத்தை அப்படியே பார்த்தான். ஓடி வந்தவன் புதிதாக நுழைந்திருக்கிறவன். இன்னும் சாப்பிட ஆரம்பித்திருக்க மாட்டான். அம்மாதிரி 10-15 பேர் அங்கே இருந்தார்கள். வெள்ளை சட்டை அணிந்திருந்தானே, அங்கே பாதிக்கு மேல் வெள்ளை சட்டை. அதோ தண்ணீர் குடிக்கிறானே, ஓஹம், அவன் பக்கத்தில் மனைவி. ஆக அவன் அங்கே இல்லை. ஒரு உடுப்பி ஹோட்டலில் மறைவது எவ்வளவு சுலபம்! போதாத குறைக்கு மாடி மேலே மீல்ஸ் ரெடி என்று வரவேற்றது ஒரு போர்டு. உட்காருங்க சார், என்ன வேணும் என்று கேட்டார்கள். ஒண்ணுமில்ல, உள்ள ஒரு ஆள் வந்திருக்கான், அதான் பாக்குறேன். அப்ப ஓரமா நில்லுங்க, பிஸி டைம் பாருங்க. வசந்த் சற்று நேரம் புரியாமல் நின்றுவிட்டு தோல்வியுடன் திரும்பி விட்டான். ஓ இனியா, அவளை தனியாக விட்டு வந்திருக்கேனே, என்ன ஒரு அபத்தம், துரத்தல், மடத்தனம்.
என்று நினைத்து கொண்டான் வசந்த். வசந்த் விரைவில் ரயில் நிலைய வாசலுக்கு திரும்பினான். கார் அங்கேயே இருந்தது. கதவு திறந்தே இருந்தது. இனியாவை காணவில்லை. திடுக்கிட்டான் வசந்த். எங்கே அவள்? ஸ்டேஷன் வாயிலுக்கு ஓடினான். மாடிப்படி ஏறி நின்று இருப்பு பாதையையும் பிளாட்பாரத்தையும் பார்த்தான். இறங்கி வந்து கடையில் விசாரித்தான். ஏம்பா, இங்க ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருந்ததே, பாத்தியா? பொண்ணா? என்ன வாத்தியாரே? கடைக்காரன் அவனை பார்த்த பார்வை வேறு ஏதோ சொல்லியது. ச்ச, கேட்ட விதம் தவறு, கேஸ் என்று நினைத்துக் கொள்வான். வசந்துக்கு அன்று மாலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒன்றுமே புரியவில்லை. ஒன்றுடன் ஒன்று தொடர்பே இல்லாமல் இருந்தது. கடைசியில் எல்லாவற்றையும் கோட்டை விட்டு நிற்கிறான். போலீஸ் ஸ்டேஷன்? அஹம். முதலில் கணேஷ். பாஸ், வசந்த் பேசுறேன். ஏய், எங்கடா காரு? நீ பாட்டுக்கு என்ன தெராட்டல விட்டுட்டு எடுத்துக்கிட்டு போயிட்ட? எங்க இருந்து பேசுற இப்போ? பல்லாவரத்துல ஒரு ஹோட்டல்ல இருந்து. என்னாச்சு உன்னோட காரியம்? ஊத்திக்கிச்சு பாஸ். பல்லாவரத்துல என்னடா செய்யற? 4 விரல் நகத்தையும் இது வரைக்கும் மொன்னையா கடிச்சு முடிச்சிருக்க. பாஸ், இனியாவை காணோம். Who the hell is இனியா? என்ன பாஸ் இப்படி கேக்குறீங்க? என் கேர்ள் ஃபிரெண்ட், சரித்திர பேராசிரியர் மகள். ஓ, அவளா? சரி சொல்லு. 2 பேரும் ராஜராஜன் கிணத்தை எடுத்துக்கிட்டு பல்லாவரம் வந்தமா. ஒரு ஆள் கட்டுரை அவகிட்ட இருந்து பிடிங்கிட்டு ஓட அவனை நான் துரத்த அவனும் அகப்படல பாஸ். இப்ப இனியாவையும் காணோம். ஏய் வசந்த், என்ன ஏதாவது போட்டுக்கிட்டியா உள்ள? சேச்ச, அதெல்லாம் நிறுத்தியாச்சு பாஸ்னா. பின்ன ஏன் என்னவோ வளர்ற? விவகாரம் முழுக்கவே வளரல் தான் பாஸ், பரம வளரல். அப்ப அந்த பொண்ணை காணமா? அவ்வளவுதானே. நீ அடிக்கிற ஜோக்க தாங்க முடியாம புறப்பட்டு போயிருப்பா. பேசாம இங்க திரும்பி வா. பார் அசோசியேஷன் மீட்டிங் எனக்கு இருக்கு. போலீஸ்ல புகார் கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன் பாஸ். அவசரப்படாதரா வசந்த், திரும்பி வா முதல்ல. எனக்கு அழுக வரும் போல இருக்கு பாஸ். வீட்டுக்கு வந்த அப்புறம் அழு. ஒரு பொண்ணை துரத்துனா இந்த கதிதான். வந்து தொலைடா, நாம விசாரிக்கலாம். வசந்த் வெறுப்புடன் கார் ஓட்டினான். வசந்த், டேய் உன் ஜாதகண்டா. இதோ இதே சீட்டுல தான் உட்கார்ந்து இருந்தா. இன்னும் கொஞ்சம் கசங்கள் கூட களையல. பவுடர் வாசனை இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. இனியா, இன்னி நீ எங்க இருக்க? ஒருவேளை போர் அடிச்சிட்டேனா? அதை தாங்காம தான் கிளம்பிட்டாளா? இல்ல வேற யாராவது பார்ட்டி அவளை பலவந்தமா இழுத்துக்கிட்டு போயிருப்பாங்களோ? இல்ல இல்ல, இருக்காது. அப்படி ஏதாவது நடந்திருந்தா சத்தம் போட்டிருக்க மாட்டாளா? அந்த பக்கத்து கடைக்காரன் கவனிச்சிருக்க மாட்டானா என்ன? சோம்பேறி கூட்டம் சேர்ந்திருக்காது அங்க. பின்ன எங்க பாஸ் போயிருப்பா? எங்கேயும் போயிருக்க மாட்டா. நீ போயிருந்த சமயத்துல யாரையாவது சிநேகிதிய பார்த்திருப்பா. அவ கூட போயிருப்பாடா. எங்கிட்ட சொல்லாமையா? இதோ பாரு வசந்த், உன்னோட கவலைகளை நான் பட விரும்பல. நான் போறேன். திரும்பி வர 9:30 மணி ஆகும். ராமகிருஷ்ணன் பிரீஃப் எழுதி வை. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத. எங்க போயிடுவா? வந்த உடனே டெலிபோன் செய்வா. நீ ஒன்னும் பயப்படாத. பாஸ், உங்களுக்கு நடந்ததுல எதுவுமே மர்மமா படலையா? நடந்ததே புரியலடா. மோசமா எடிட் பண்ண பிலிம் மாதிரி இருக்கு. ஒரே ஜம்ப் கட்டு. ராத்திரி நிதானமா சிந்திக்கலாம். இப்ப நான் வரேன். கணேஷ் என்றதும், உங்களுக்கு என்ன புரியும்? ஒரு காதல் மனம் படுற பாடு என்று முணுமுணுத்து கொண்டு இனியாவுக்கு டெலிபோன் செய்தான். மறுமுனை கிரிங் கிரிங்கை 13 முறை எண்ணிவிட்டு வைத்தான். இன்னும் வீட்டுக்கு வந்து சேரவில்லை அவள். ஒரு சிந்தனை. சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு சிஆர்பிசியை பிரித்தான். செக்ஷன் 51 subsection 2 provides that when even it is necessary to cause a woman to be searched, the search shall be made by another woman with strict regard to decency. இனியா, உன்னை யாராவது சர்ச் பண்றாங்களோ? யார்? நிச்சயம் தந்தைக்கும் மகளுக்கும் ஏதோ நிகழ்ந்திருக்கிறது. அடுத்தது ஒருவேளை எனக்காக வருவார்களோ? வசந்துக்கு திக்கென்றது. வாயிற்கதவு தாளிட்டிருந்தது. ஜன்னலுக்கு வெளியே தம்பு செட்டி தெருவின் சந்து தெரிந்தது. அதிக ஜன நடமாட்டம் இல்லை. அந்த ராஜராஜன் கிணற்றில் இருக்கிறது வேங்கை நாடும் கங்கபாடியும் நாளம்பாடியும். என்ன அர்த்தம் இதற்கெல்லாம்? முதலில் அப்பா, அப்புறம் பெண். எப்படியோ நானும் இதில் இப்போது சம்பந்தப்பட்டிருக்கிறேன். என்னை நோக்கியும் அவர்கள் வரலாம். அப்போது அறை வாசல் கதவு லேசாக தட்டப்படும் சத்தம் கேட்டது. அத்தியாயம் 3. வசந்த் சந்தேக கதவு திறந்து, உடனே இனியா
இன்னி நீயா? இனியா நீயா? நான் காண்பது கனவா இல்லை? பின்னால் அப்பா இருக்கார். பை புகை நெடி மூக்கை துளைத்தது. கதவை முழுக்க திறந்து பேராசிரியர் அப்பாதுரையை பார்த்து, ஓ வாங்க சார், வாங்க உள்ள. உங்க பாத அது என்ன துளிபட்டு இந்த இடம் என்று துவங்கி அவனை தடுத்து, கணேஷ் இல்லையா என்றார் பேராசிரியர். வெளியே போயிருக்கார், இப்ப வந்துருவார். 2 பேருமே முழுசா வந்துட்டீங்களே, நான் என்னவெல்லாமோ கற்பனை பண்ணிட்டேன் தெரியுமா? சரியான சமயத்துல வயிற்றுல மில்க். உள்ள வாங்க சார். சாரி, பேச்சுலர்ஸ் ரூம், அதான் இப்படி. பேராசிரியர் அப்பாதுரை உள்ளே வந்தார். அப்பா, இதான் வசந்த். அவர் அவனை கவனிக்காமல் சுற்றுமுற்றும் பார்த்தார். 50 வயது இருக்கும் அவருக்கு. கிட்டிப்புள் மாதிரி குறுந்தாடி வைத்திருந்தார். ரிம்மில்லாத கண்ணாடி. அகலமான நெற்றியில் பேராசிரியர் என்று எழுதியிருந்தது. காதருகே போனால் போகிறது என்று ரோமங்கள், மற்றபடி வெற்று. ஆஸ்ட்ரே இருக்கா? நிறைய இருக்கு. சாரி, ஒண்ணுதான் இருக்கு. நிறைய எப்படி இருக்கும்? இங்க யாரு சிகரெட் பிடிக்கிறா? நீயா? உட்காரு. கணேசுங்கிறது என்று அவர் கேட்டார். என் சீனியர் சார். சார், உங்க ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன். பிரமாதம், ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க. என்ன படிச்சிருக்க சொல்லு என்று கேட்டார் அவர் சுருக்கமாக. அது சார், அது என்னது இனியா? நீ கூட என்கிட்ட படிச்சு காட்டுனியே, டாப்பா இருந்ததே. இனியா பேச்சை மாற்றி, அப்பா நாம வந்த விஷயம் என்று கேட்டாள். ஓஎஸ் வசந்த், இன்னைக்கு எனக்கு ஒரு வினோத அனுபவம் ஏற்பட்டது. வெரி ஸ்ட்ரேஞ்ச். கணேச அட்வைஸ் கேட்கலாம்னுட்டு தான். என்ன கேளுங்களேன், ஃபுல்லா எதிரிலேயே இருக்கனே. அவர் வந்துடட்டுமே. சரி, என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம்ப்பா. இனியா, என்ன நீ சொல்லாம தனியா விட்டுட்டு வந்துட்ட. நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? இங்க பாரு, நகம் பூரா கடிச்சு முடிச்சாச்சு என்று தன் நகங்களை காட்டினான். அப்பா வந்து அழைச்சுக்கிட்டு போயிட்டார் வசந்த். சாரி, அவசரமா அவளை அழைச்சுக்கிட்டு போக வேண்டியதா இருந்தது வசந்த் என்று பேராசிரியர். ஒன்னு கேட்கலாமா சார் உங்களை? கணேஷ் வரட்டுமே. மறுபடியும் கணேஷ். வரட்டும் என்று சற்று நேரம் மௌனமாக இருந்தான் வசந்த். பைப் அணைஞ்சு போயிடுச்சு, பத்த வைக்கட்டுமா என்று அவரை பார்த்து கேட்டான். வேண்டாம் என்றார் பேராசிரியர். அதிகம் பேசுகிறவராக தோன்றவில்லை. வசந்த் அவரை ஒரு முறை எதிரொலி இல்லாமல் புன்னகை செய்தான். சட்டென்று ஒரு ஐடியா உதயமாகியது அவனுக்கு. சார், சரித்திரத்துல உங்ககிட்ட சந்தேகம் கேட்கணும். லேட்டர் சோலாஸ்ல. அவர் சற்று முகம் பிரகாசமானார். உனக்கு லேட்டர் சோலாஸ்ல இன்ட்ரெஸ்ட் உண்டா? இன்ட்ரெஸ்டா? பைத்தியம் சார் எனக்கு. ஒரு பக்கம் ஆரியபவன் பாதாம் அல்வாவை வையுங்க, இன்னொரு பக்கம் லேட்டர் சோலாச வையுங்க. நான் பின்னத நோக்கி தான் பாய்வேன். ஆரியபவன் நோ. பரவாயில்லையே, ஒரு வக்கீலுக்கு சரித்திரத்துல ஈடுபாடா? 2லயும் நிறைய சரடு விடலாம் இல்லையா என்றான் வசந்த். சரடா என்று சந்தேகத்துடன் கேட்டார் பேராசிரியர். சரடுனா ஐ மீன் நிறைய படிக்கணும்னு சொல்ல வரேன். இனியா, உன்கிட்ட சொன்னேனே இத. என் ஃப்ரெண்ட் ஒருத்த சம்பத்துன்னு BA ஹிஸ்டரி படிச்சிட்டு இருந்தான். குவார்டர்லி எக்ஸாம், ஹிஸ்டரி பேப்பர், 3 மணி நேர பேப்பர். டு யூ கன்சிடர் ராஜராஜா ஆஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த சோழா கிங்ஸ்னு ஒரு பெரிய கட்டுரை எழுத சொல்லி இருந்தாங்க அந்த கேள்வியில. இவன் ஐ டோன்ட் நோன்னு எழுதிட்டு மேட்னிக்கு போயிட்டான் என்று கூறிவிட்டு சிரித்தான் வசந்த். அந்த வட்டாரத்திலே யாருமே சிரிக்கவில்லை. பேராசிரியர் முகம் சற்று குறுகி, யங்மேன், சரித்திரங்கிறது சிரிக்கிற விஷயம் இல்ல என்றார் கடுப்பாக. சும்மா சின்னதா ஒரு ஜோக் அடிச்சு பார்த்தேன் சார். உங்களுக்கு மெக்சிகோ தேசத்து லாண்ட்ரி ஜோக் தெரியுமா என்று அவரை பார்த்து கேட்டான் வசந்த். இனியா அவசரமாக, வசந்த், நீங்க என்னவோ அப்பாவை சந்தேகம் கேட்கணும்னு சொன்னீங்களே என்றாள் அவள். அதான் சார், இந்த உத்தம சோழனை பத்தி எனக்கு ஒரு சந்தேகம். அது பெரிய சந்தேகம். என்ன சொல்லு. ஆதித்த கரிகாலனை கொன்னவங்களுக்கு ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்கல? அந்த கொலைக்கும் இவனுக்கும் கனெக்ஷன் தானே அர்த்தம். அது அவ்வளவு சிம்பிள் இல்ல வசந்த். பஞ்சவன் பிரமாதி ராஜன்னு பாண்டி நாட்டு அரசியல் அதிகாரி ஒருவன் அதுல சம்பந்தப்பட்டிருக்கான். அப்படியா? சொல்லுங்க சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்றான் ஆர்வத்துடன். இனியா அப்பாவின் பின்புறத்தில் இருந்து உன்னை வெட்டுறான் வா என்று கையை காட்டினாள். கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு பேராசிரியர் நிறுத்தினார். கணேஷ் உள்ளே வர, பாஸ் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க என்றான் வசந்த். கணேஷ் தன் கைகாடிகாரத்தை பார்த்து, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுத்து என்றான்.
பாஸ், இவர்தான் ப்ரொஃபசர் டாக்டர் அப்பாதுரை. இது டாக்டர் இனியா. நான் சொல்லல? ஓ, இவங்க தானா? என்னமோ காணாம போயிட்டதுன்னு சொன்ன. அத பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்தேன் கணேஷ். அப்ப நீங்க காணாம போகலையா? அதாவது முதல்ல காணாம போனாங்க, அப்புறம் வந்துட்டாங்க என்று விளக்கினான் வசந்த். வசந்த், நான் சொன்னேன் பாத்தியா? மிஸ், இவன் அருமை ஜோக்குக்கு பயந்துகிட்டு தானே ஓடிட்டீங்க. உட்காருங்க. ப்ரொஃபசர், என்ன விஷயம் சொல்லுங்க. கணேஷ், இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு ஒரு வினோத அனுபவம். ப்ரொஃபசர், என்னவோ வசந்த் சொன்னா, ஆனா எனக்கு தலகால் புரியல. உங்களை யாராவது கிட்னாப் பண்ண பார்த்தாங்களா? புரியல கணேஷ், எனக்கு எதுவுமே தெரியல. என்ன நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம். பேராசிரியர் அப்பாதுரை சுதாரித்து உட்கார்ந்து கொண்டு தன் பைப்பை நிரப்பிக் கொண்டார். பற்ற வைத்து புகை போக்கி விட்டு பேசினார். காலையில யூனிவர்சிட்டிக்கு போனேன். ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்க போயிருந்தேன். நுழையறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் சக்குன்னு வந்து நிக்குது. கத்தி செருகனாப்ல என்றான் நடுவே வசந்த். கொஞ்சம் குறுக்க பேசாம கேட்கறியா வசந்த் என்றான் கணேஷ் வசந்தை பார்த்து. கார்ல ஒரு ஆள், சுமார் 40 வயது இருக்கும். பார்த்தா வசதி உள்ளவ மாதிரி வாசனையா இருந்தான். இறங்கி மரியாதையோட, ப்ரொஃபசர் அப்பாதுரை, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம்னு ஆரம்பிச்சான். நான் என்ன விஷயம்னு கேட்டேன். என் கூட ஒரு அரை மணி வர முடியுமான்னு கேட்டான். எங்கன்னு கேட்டேன். எங்க அப்பா கிட்டன்னு சொன்னான். உங்க அப்பா யாரு? அவர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். எங்க அப்பாவுக்கு உங்களை தெரியும், நீங்க சரித்திரத்துல எப்பேற்பட்ட அத்தாரிட்டின்னு தெரியும்னு அவன் சொன்னான். இப்ப வசந்த் ஐஸ் வைக்கல, அதே மாதிரி வச்சா எனக்கு. எங்க அப்பா உங்களை சந்திக்க விரும்புறதுனால அங்க போலாம்னு சொன்னான். வீடு கிட்டதான் இருக்கு, போயிட்டு வந்துடலாமேன்னு கேட்டான். கார்ல நான் ஏறிக்கிட்டேன். காரு பாட்டுக்கு போகுது போகுது போய்கிட்டே இருக்கு. கிண்டி தாண்டிடுச்சு, மவுண்ட் ரோடு தாண்டிடுச்சு, மீனம்பாக்கம் தாண்டிடுச்சு. எங்கப்பா செங்கல்பட்டான்னு கேட்டேன். இல்ல, வந்தாச்சுன்னு சொன்னான். பல்லாவரத்துக்கு முன்னாடி சட்டுன்னு ஒரு சின்ன பாதையில கார் திரும்பி சுமார் 1 மைல் தள்ளி போனா ஒரு பண்ணை மாதிரி இருந்தது. அது நடுவுல ஒரு வீடு. அங்க கொண்டு நிறுத்திட்டு உள்ள வாங்க ப்ரொஃபசர்னு சொன்னான். கொஞ்சம் தயக்கத்தோடவே தான் நான் உள்ள போனேன். ஒரு பெரிய ஹால்ல உட்கார வச்சுட்டு அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு புறப்பட்டு போனான். அரை மணி நேரமாச்சு, 1 மணி நேரமாச்சு, அப்பா வரல. நான் எழுந்து பாக்குறேன், வாசல் கதவு பூட்டி இருக்கு. யாரும் இல்லையான்னு கூப்பிட்டு பாக்குறேன், பதிலே இல்ல. எனக்கு என்னடான்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஹாலை சுத்தி சுத்தி வரேன், எல்லா கதவுகளும் மூடி இருக்கு. வெளியே வரவும் முடியாது. டெலிபோனும் அங்க இல்ல. ஏறக்குறைய கைதி பண்ணாப்ல ஆயிடுச்சு கணேஷ். சிம்பிள் இம்ப்ரெஷன்மெண்டா? சொல்லுங்க, சுவாரஸ்யமா இருக்கு. எனக்கு சுவாரஸ்யமா இல்லையே. மணிக்கணக்கா ஒரு இடத்துல அடபட்டு பாரு தெரியும். எனக்கு கவலை அடிச்சு கணேஷ். விஷயம் வேறையா இருக்குமோ? என்னை அடைச்சு வச்சுட்டு ஏதாவது பணம் கிண கேட்கறதுக்கு பிளான் பண்றாங்களோ? அடடா, மாட்டிக்கிட்டமேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். சாயங்காலம் 4:30 மணி சுமாருக்கு ஒருத்தன் வர்றான். கதவை திறந்து, ப்ரொஃபசர், ரொம்ப சாரி, உங்களை காக்க வச்சுட்டேன்னு சொன்னான். எனக்கா ஒரே கோபம். முதல்ல நீ என்ன வீட்டுல கொண்டு போய் விடுன்னு கத்துன. கோச்சுக்காதீங்க ப்ரொஃபசர், எனக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் வேணும், அதை சொல்லிடுங்க, விட்டுறேன்னு சொன்னான். என்னடான்னு கேட்டேன். ராஜராஜன் கிணறுங்கிறது எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க, நாங்க உங்களை விட்டுறோம் அப்படின்னு சொன்னான். எதுக்காக தெரியணும்னு கேட்டேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இடத்த சொல்லிடுங்க, உங்களை விட்டுறேன்னு சொன்னான். திரும்ப காஞ்சிபுரத்துல இருந்து வந்தவாசி போற வழியில மாமண்டூருக்கு தெற்க எங்கேயோ இருக்குன்னு சொன்னேன். இல்ல இல்ல, விவரம் போதாது, எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு தெரியணும்னு கேட்டான். அந்த விவரம் தெரியணும்னா ராஜராஜன் கிணறு பத்தி ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கேன், வீட்டுல இருக்காது. அதுல ஒரு கல்வெட்டு குறிப்பு ஆராய்ச்சி பண்ணி லொகேஷன் குறிச்சிருக்கேன்னு சொன்னேன். அப்ப உடனே உங்க வீட்டுக்கு போன் பண்ணி அந்த கட்டுரையை எடுத்துட்டு வர சொல்லுங்கன்னு சொன்னான். அப்பதான் உங்களை விடுவேன்னு சொன்னான். எனக்கு இதெல்லாம் எதுக்குன்னே புரியல. நான் கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். கட்டுரைய வரவழைங்க, உங்களை விட்டுறோம், அவ்வளவுதான்னு சொன்னான் பட்டுன்னு. இல்லைன்னா மறுபடியும் உங்களை அடைச்சு போட்டுட்டு போயிடுவோம்னு சொன்னான். கட்டுரை வர்ற வரைக்கும் சோறு தண்ணி கிடையாதுன்னு சொல்லிட்டான். என்னடா அது வம்பா போச்சுன்னு டெலிபோன் இருக்கான்னு கேட்டேன். மாடிக்கு கூட்டிக்கிட்டு போனான். இனியாவுக்கு அங்கிருந்து போன் பண்ணினேன். யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணு மட்டும் தனியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொன்னா என்கிட்ட அவன். இப்ப புரியுது ப்ரொஃபசர், அப்புறம் நடந்ததுதான் வசந்த் சொன்னானே என்றான் கணேஷ்.
கட்டுரைய உங்க டாக்டர் கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டாங்களாக்கும். ஆமா கணேஷ், பிடுங்கிக்கிட்டு என்ன அம்போன்னு தெரு முனையில விட்டுட்டு விருட்டுன்னு கார்ல ஏறி போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்கள பார்த்தா சரித்திரத்துல உற்சாகம் இருக்கிற மூஞ்சியா தெரியல, வேற ஏதோ. அதுவும் ராஜராஜன் கிணத்துல இவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது? சரி ப்ரொஃபசர், ராஜராஜன் கிணறுங்கிறது என்ன சார்? செங்கல்பட்டு ஜில்லாவுல உக்கல்ங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பழைய கிணறு அது. ராஜராஜன் காலத்துல ஆவூர்ல கண்ணன் ஆரூரர்னு ஒரு ஆள், ராஜா போல அவரு, அதை வெட்டி தண்ணி இறைக்கிறதுக்கு விட்டிருக்கான். அது பத்தி ஒரு கோயில்ல கல்வெட்டுல எழுதி இருக்கு. கோயில் பேரு புவனி மாணிக்க விஷ்ணு கிரகம். சரிதான், சின்னதா இருக்கே என்றான் வசந்த். சரி, அந்த கிணறு இன்னமும் இருக்கா என்று கேட்டான் கணேஷ். இருக்கு கணேஷ், அடையாளம் கண்டுபிடிக்கலாம். அந்த கல்வெட்டுல அதை பத்தி வேற விவரம் ஏதாவது இருக்கா? வேற விவரம்னா புதையல் கதையில் தங்கம் அப்படின்னு? சேச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்வெட்டு என்ன சொல்லுது? இந்த மாதிரி கிணத்தை வெட்ட வச்சவன் இவன். அதுல இருந்து தொட்டிக்கு தண்ணி இறைக்கிறவனுக்கு எத்தனை மரக்கால், எத்தனை குருணி நெல் கொடுக்கணும், பந்தல்காரனுக்கு இவ்வளவு, சேதத்துக்கு இவ்வளவுன்னு நெல் கணக்கு. என்ன போல சரித்திர ஆசாமிக்கு தான் இந்த கிணத்துல செய்தி இருக்கு. புதையலும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கணேஷ். இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொல்றீங்க என்றான் கணேஷ் ப்ரொஃபசரை பார்த்து. அந்த குண்டர்கள் எக்கேடு கெட்டு போகட்டும், அதை பத்தி கவலை ஒண்ணு இல்ல. கிணத்தில் போய் விழட்டும். ஆனா அந்த கட்டுரை எனக்கு ரொம்ப அவசியம். அது எனக்கு திரும்ப வேணும். அதுக்காக நீங்க உதவி செஞ்சு எப்படியாவது அதை கொண்டு வந்து தரணும். வசந்த், கேட்டீல? சார் கவலைப்படாதீங்க சார், வசந்த் கெட்டிக்காரன், அதை மீட்டுக்கிட்டு உங்ககிட்ட வந்து தந்துருவான் என்று கூறினான் கணேஷ். அத்தியாயம் 4. வசந்த் கணேஷை முறைத்தான். என்ன பாஸ், பலியாடு மாதிரி என்ன அனுப்புறீங்க? இதுல உனக்குத்தானேடா சாமர்த்தியம் அதிகம். ஏன் சார், அந்த கட்டுரை ரொம்ப அவசியமோ? ராஜேந்திரன் கிணறுன்னு இன்னொன்னு எழுதிக்கோங்களேன். இல்லப்பா, 6 மாசம் ஆராய்ச்சி பண்ணி அது 6 பக்கத்துல சாரா புளிஞ்சு எழுதியிருக்கேன். ராஜராஜன் கிணறு கல்வெட்டுல எத்தனை விஷயம் இருக்கு. புது குப்புறம்னா என்னன்னு தெரியுமா? புதுசு குப்புறப்படுத்துகிறது என்றான் வசந்த். இல்ல, காஸ்பா ரிப்பேருக்கு செந்தமிழ் தொடரது. அந்த கல்வெட்டுல அது எழுதி இருக்கு. ஏன் சார், நடு ராத்திரியில புதுக்குப்புறம் எல்லாம் எனக்கு கதை வசனம் புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு அந்த கட்டுரை வேணும். அது நாளைக்கு உங்களை வந்தடையும். அதுக்கு முன்னாடி சில கேள்விகள் உங்ககிட்ட. உங்களை கூட்டிக்கிட்டு போனாங்களே, அத சரியா சுத்தமா என்ன இடம்னு வர்ணிக்க முடியுமா? பண்ணை மாதிரி இருந்தது என்றார் பேராசிரியர். பண்ணை மாதிரினா என்ன பண்ணை? பால் பண்ணையா, கோழி பண்ணையா, இல்ல பண்ணையார் பண்ணையா? இல்லப்பா, தனியா ஒரு நிலத்துல நடுவுல ஒரு வீடுன்னு வச்சுக்கோயேன். வச்சுக்கிறேன். அப்புறம் வேற ஏதாவது உருப்படியா அடையாளம்? பல்லாவரத்துல எங்க? மார்க்கெட் சந்தடி எல்லாம் தாண்டின பிற்பாடு கொஞ்ச தூரம் பெருவழியில போனோம். பெருவழியா? ட்ரங்க் ரோடு. ஆதாரம் கல்வெட்டு. அங்க வாசனை அடிச்சது. அதுக்கப்புறம் வலதுபுறம் திரும்பினோம் என்றார் ப்ரொஃபசர். வாசனையா? என்ன வாசனை? ஸ்னோ பவுடர் வாசனை இல்ல, அது மாதிரி. ஓ, அங்க ஏதாவது வாசனாதி திரவியங்கள் ஃபேக்டரி இருக்கலாம். அது பான்ஸ் ஃபேக்டரி என்றான் கணேஷ். அங்க நாம ஒரு முறை கேஸ் சம்பந்தமா போயிருக்கோம் கணேஷ், ஞாபகம் இல்ல? ஞாபகம் இருக்கு பாஸ். அந்த பேட்டையே பவுடர் போட்ட மாதிரி வாசனை தீர்த்து கட்டிடும். சார், நீங்க சொல்லுங்க. இப்பதான் குண்டர்கள் ஜியோகிராபி வாசனைய தாண்டினதும் திருமணமா? அங்கிருந்து மண்பாதையில ஒரு மைல் போனதாக ஞாபகம். நடுவுல ரேடியோ டிரான்சிஸ்டர் மாதிரி சின்னதா ஒரு கட்டடம் இருந்தது. சிவில் விமான இலாக்காவினுடைய மார்க்கர் கட்டடம் என்றான் கணேஷ் அதற்கு. அந்த வழியா நான் தண்டலம்னு ஒரு கிராமத்துக்கு போயிருக்கேன் என்றான் கணேஷ் மீண்டும். கவனிச்சீங்களா நம்ம பாச? ஞாபக சக்தினா இதானே. போன ஜென்மத்துல யானை. தனியார் கட்டடம், முள்வேலி, உள்பக்கம் பூட்டி இருந்த கேட்டு. அப்ப ராஜபாளையனாய்? இல்லப்பாங்க. ஏன்? இந்த மாதிரி பண்ணையெல்லாம் கெட்ட காரியத்துக்குன்னே வச்சிருக்காங்க. கைய தட்டுனா ஃபைட்டர் ஷெட்டி வந்தானா? நீ என்ன சொல்றேன்னு புரியலையே வசந்த். நீங்க அமிதாப் பச்சன் படம் பாக்குறது இல்லையா? ஒரு மொட்டைத்தலை வருவானே. நான் கடைசியா பார்த்த படம், இருங்க நான் சொல்றேன், ராஜராஜ சோழன். சரியா? ஆமாப்பா, கரெக்ட். அதுக்கப்புறம் படம் பாக்குறதையே நிறுத்திட்டீங்க. இதுவும் சரிதானே? ஆமா, சரி என்று கூறிவிட்டு சிரித்தார் பேராசிரியர்.
சரி, நீங்க அடையாளம் சொல்லிட்டீங்க. நாளைக்கு வசந்த் போய் பாக்கி வேலையை கவனிச்சுப்பான் என்றான் கணேஷ். அதற்கு வசந்த், சார், நான் அந்த கட்டுரையை மீட்டு வந்தா நீங்க என்ன தருவீங்க எனக்கு என்று கேட்டான். எது வேணா கேளுப்பா, தரேன். வசந்த் இனியாவை பார்த்தான். இனியா அப்பாவுக்கு தெரியாமல் இப்போது வேண்டாம் என்று அபிநயித்தாள். நீங்க என்ன உங்க மாணாக்கனா ஏத்துக்கிட்டு உங்க வீட்டுல வந்து சரித்திர பாடம் கத்துக்க அனுமதிப்பீங்களா சார் என்று கேட்டான் வசந்த். முடியாதுப்பா அது. ஏன் சார்? சரித்திர பாடம் எல்லாம் வேணும்னா யூனிவர்சிட்டிக்கு வரணும். போச்சுரா, உங்க வீட்டுல வந்து கத்துக்கும்படியா எதுவும் சின்ன வேலை ஒண்ணும் இல்லையா? தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறேன், இஸ்திரி போடுறேன், அதுக்கெல்லாம் வேலைக்காரன் இருக்காம்பா. எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்க மாதிரி சரித்திர பேராசிரியர்கிட்ட ஒரு சேவை செய்யற பாக்கியத்தை எனக்கு கொடுங்க சார் என்றான் வசந்த். பார்க்கலாம் பார்க்கலாம், நீ முதல்ல கட்டுரையை கொண்டு வா. அப்ப நான் வரட்டுமா? லேட் ஆயிடுச்சு. வா பொண்ணு, போகலாம். பை கணேஷ், பை வசந்த், ஸ்லீப் வெல் என்று இனியா ஒரு புன்னகையை பறித்து கொடுத்து விட்டு புறப்பட்ட. மயக்கத்தை தந்தவளே, ஒரு மருந்து சொல்லி போனால் என்ன என்றான் வசந்த். சரியான ஐஸ் ஃபேக்டரிடா நீ என்றான் அதற்கு கணேஷ். என்ன செய்யறது பாஸ், பேராசிரியர் பேரா ஆசிரியரா இருக்காரே, கிட்ட வர விட மாட்டார் போல. ஒரு எக்ஸிமோ கிட்ட ரெஃப்ரிஜரேட்டர் வித்தரலாம் போல இருக்கே. கணேஷ் மறுபடி கோர்ட்டு கேஸில் ஆழ்ந்து விட்டான். வசந்த் கடிகாரத்தை திருகி அலாரம் வைத்தான். காலையில எழுந்து ஓடணும் பல்லாவரத்துக்கு என்றான் அவன். காரை எடுத்துக்கிட்டு போயிடாத, பஸ்ல போ, இல்ல ட்ரெயின்ல போ என்றான் கணேஷ். மறுநாள் காலை வசந்த் சுமார் 7:30 மணிக்கு புறப்பட்டு பல்லாவரம் வரை மின்சார ரயிலில் சென்று அங்கிருந்து நடந்து நடந்து இன்னும் கொஞ்சம் ஃபேக்டரி வாசனையை கடந்து மண் ரோட்டில் சென்றான். சொல்லி வைத்தார் போல அந்த டிரான்ஸ்மிட்டர் கட்டிடம் வந்தது. அங்கிருந்து சற்று தூரத்திலேயே பேராசிரியர் குறிப்பிட்ட அடையாளங்களில் அந்த கட்டிடம் தெரிந்தது. வேலி தடுத்து பூட்டி இருந்தது. வெற்று நிலம், பின்னணியில் தென்னந்தோப்பு நிழலில் ஒரு அமைதியான ஓடு வேய்ந்த வீடு, புறத்திண்ணையில் குண்டான தூண்கள், மரக்கதவு, மாடி ஆள் நடமாட்டம் இல்லை. வசந்த் வெளியோர கதவுகளை சப்தித்தான். ஹலோ, யார் உள்ள? கதவை திறங்க என்றான். பதில் இல்லை. மேலே ஒரு ஏர் பஸ் அலறிக் கொண்டிருந்தது. அதன் நிழல் சடுதியில் தீற்றிவிட்டு மறைந்தது. வசந்த் யோசித்தான். வேலி கம்பி மேல் கால் வைத்தான். ஒரு எவ்வி உட்புறம் வந்து விட்டான். நடந்தான். அந்த வீட்டு வாசலை அடைந்தான். கதவை மெல்ல தட்டினான். சந்தடி இல்லை. தூரத்தில் ரன்வேயில் இறங்கிவிட்டு விமானத்தின் இளைப்பாறல் சப்தம் மட்டும் கேட்டது. வசந்த் கதவை தள்ளி பார்த்தான். திறந்து கொண்டது. உள்ளே பாதி இருட்டாக இருந்தது. பழைய காலத்து பர்னிச்சர்களுடன் ஒரு சோஃபா கம் பெட் இருந்தது. வார பத்திரிகைகள் அடுக்கி இருந்தன. டெலிபோன் ரிங்கிக் கொண்டிருந்தது. டெலிபோன் அடித்துக் கொண்டிருந்தது. வசந்த் அதை எடுத்து ஹலோ என்றான். யாரு? ராமலிங்கமா? அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களா? வேன் அனுப்பிடவா? கிழவன் என்ன செஞ்சீங்க? என்னையாவும் கிழவன் என்ன செஞ்சீங்க? வசந்த் படக்கென்று ரிசீவரை வைத்து விட்டான். அங்கிருந்து நடந்தான். டெலிபோன் மறுபடி அடிக்க துவங்கியது. அதை கவனிக்காமல் சுற்றுமுற்றும் சோதிக்க ஆரம்பித்தான் வசந்த். வீட்டில் யாருமில்லை என்று அவன் புலனறிவுக்கு தெரிந்தது. மாடிப்படி தெரிந்தது. அங்கே போக விரும்பினான். அதே சமயம் இந்தியன் பீனல் கோடின் 17ஆம் அத்தியாயம் செக்ஷன் 449 452 வரை அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் இன் ஆர்டர் டு கமிட் அன் அஃபென்ஸ். இப்போது மாட்டிக்கொண்டால் நேராக காவல் நிலையம்தான். டெலிபோன் அடித்து ஓய்ந்தது. அலமாரியில் பழைய வெள்ளிக்கோப்பைகள் இருந்தன. சந்தன மரக்கட்ட யானையை நகர்த்த அருகே தந்த, நங்கை, கொக்கு, பிரில்லிங் பாட்டில், ஏகப்பட்ட மருந்து பாட்டில்கள். கீழ்த்தட்டில் சென்ற மாதத்து தினசரி நாளிதழ்கள், மலையாள பத்திரிகைகள். அந்த குப்பையில் ராஜராஜ கிணற்றை எங்கே தேடுவது? மெல்ல புரட்டி பார்த்தான். எதிர் அலமாரியை பார்த்தான். அப்போது வாயிற்புறம் கார் கதவு சாத்தப்படும் சத்தம் கேட்டது. கேட்டு திறக்கப்படும் சத்தத்தை தொடர்ந்து அதன் பின் செருப்பு காலணிகளின் சரக் சரக் சத்தம். வசந்த் மறைய இடம் தேடி அகப்படாமல் உடனே மாடிக்கு சென்றான். மரக்கதவு என்ன எங்கே என்று கேட்டு திறந்தது. இருவர் பேச்சு குரல் கேட்டது. மாடியில் அதிகம் புழக்கம் இருந்ததாக தெரியவில்லை.
ஓட்டுக்கு மத்தியில் படுத்திருந்த கண்ணாடி ஓடு ஒரு வெளிச்ச அருவி அமைத்திருந்தது. அங்கும் இங்கும் சாமான்கள் சிதறி இருந்தன. மண்வெட்டிக்கு பக்கத்தில், நடைவண்டிக்கு பக்கத்தில், பழைய ரேடியோவுக்கு பக்கத்தில் அண்டா. வசந்த் கவனமாக இடை நடந்தான். வெளியே மொட்டை மாடிக்கு செல்லும் கதவில் பூட்டு தொங்கியது. அதை லேசாக ஆட்டி பார்த்தான். அரை மணிக்குள் திறக்க முடியாது என்று தோன்றியது அவனுக்கு. ஜன்னல்கள் மூடியிருந்தன. பைத்தியக்காரத்தனத்தின் சிகரம். எல்லாமே தப்பு. வேலி தாண்டியது, மரக்கதவை திறந்தது, டெலிபோனை எடுத்து பதிலளித்தது, பார்த்தது, மாடி ஏறியது. இப்போது வசந்தின் ஒரே நம்பிக்கை அவர்கள் மாடிக்கு வரமாட்டாமல் போய்விடுவார்கள் என்பதே. சட், என்ன தமிழ் இது? வரமாட்டாமல்? நெஞ்சம் பயத்தில் உளறுகிறது. கீழே பேச்சு குரல் மீண்டும் கேட்டது. கிளம்பி இருப்பாங்க ராமலிங்கம். அந்த குரலுக்கு நிறைய சக்தி இருந்தது. 30 சொச்சம் வயசு, வெற்று குண்டன். குரலை வசந்த் அனுமானித்தான். இல்லையே, நான் வரலையே. பெரிய வண்டியில போயிருப்பாங்க. இல்லடா, டெலிபோன் வரும், காத்திருக்க சொன்னாங்க. டெலிபோன்? இப்போது மறுபடி டெலிபோன் வந்தால்? வசந்துக்கு சின்ன சின்னதாக 15 ஊசிகள் வயிற்றுக்குள் விளையாடின. அப்போது டெலிபோன் ஒலித்தது. ஹலோ, சொல்லு, ராமலிங்கம் தான் பேசுறேன். செத்த முன்னாடியா? எப்ப? 10 நிமிஷமா? ஆஹா, நான் இல்லையே. இந்த நம்பர் தான் கூப்பிட்டியா? இல்லப்பா, வீட்டுல ஒருத்தரும் இல்ல. பதில் சொன்னானா? வச்சிட்டானா? வசந்த் மறைவதற்கு ஏதாவது அழுக்கு கூடை அகப்படுமா என்று சுற்றிலும் பார்த்தான். என்ன ராமலிங்கம், கொஞ்ச நேரம் முன்னாடி பெரியசாமிங்க டெலிபோன் செஞ்சானா? யாரோ போனை எடுத்து பேசினாங்களாம். என்னது? இங்க யாரு வர முடியும்? கேட்டு பூட்டி இருந்ததே. மரக்கதவு திறந்திருந்ததே. யாரா இருக்கும்? ராங் நம்பரோ? இல்லைங்கிறானே. நீ எதுக்கு ஒரு காரியம் பண்ணு. வீட்டை ஒரு தடவை சோதனை போட்டுடு. எவனாவது உள்ள வந்திருக்கானான்னு பாத்துரு. அந்த அத்வானத்துக்கு எவன் வருவான் இங்க? சொல்ல முடியாது பாரு. நல்லா எல்லா ரூம்லயும் தேடிடு. வசந்த், டேய், மாடி வேண்டாண்டா, மாடி வேண்டாண்டா என்று மனசில் பிரார்த்தித்தான். சற்று நேரம் மௌனம். டெலிபோன் டயல் சுற்றப்படும் கிரக் கிரக் சத்தம் மட்டும் கேட்டது. பெரியசாமியா? ராமலிங்கம் பேசுறேன். வேன் அனுப்பிச்சிட்டியா? சொல்லவே இல்லையே. 10 மணிக்குள்ள புறப்பட்டு வந்துடுறேன். சிங்காரத்தையும் கூட்டி வச்சுக்க. என்ன? ராமலிங்கம், பெரியசாமி, சிங்காரம் என்ன பேசுகிறார்கள்? எதை பற்றி பேசுகிறார்கள்? டீசல் நிறையவே போட்டுக்கிட்டு வந்துரு. ஏஆர்வி பங்கல போட்டுக்க. 40-50 மைல் போகணும் பாரு. கேட்டுக்கிட்டு இருக்கான். கேட்டுக்கிட்டு இருக்கான். வந்துரு. டெலிபோன் வைக்கப்பட்டு என்னடா என்றான். முழுக்க பார்த்துட்டேன் ராமலிங்கம். ஆள் ஒருத்தரும் இல்ல. ராங் நம்பரா தான் இருக்கும். எதுக்கும் மாடியில ஒரு தடவை பாத்துரு என்றான் அந்த நாசமாய் போன ராமலிங்கம். இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில கேட்கலாம்.